வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஏபி ஃபிட்னஸ். நான் ஏபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு மருத்துவர் வந்து ஃபிட்னஸ்க்கு ஆதரவாகவும் ஃபிட்னஸ்க்கு எதிராகவும் சில காரியங்கள் சொல்லியிருக்கார். அதாவது அவர் சொல்கிற சில கருத்துக்களை ஏற்றுக்கிட்டாலும் சில கருத்துக்களை ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோஸ் போட போகிறோம். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ பார்த்தா இதுதான் உண்மைன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. சரிங்களா? கண்டென்ட் இல்லாமல் இல்லை. சரிங்களா? ஒர்க் அவுட் வீடியோலாம் நான் தொடர்ந்து போட போகிறேன். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க பசங்க. அது அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோஸவே நான் உருவாக்குறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரபல இன்ஸ்டாகிராம் பிரபலம் யாருன்னா நம்மளுடைய ராகுல் டிக்கி. அவர் வந்துட்டு அகால மரணம் அடைஞ்சிட்டார். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். சரிங்களா? ரொம்ப ஸ்பீடாக போனதாக நான் கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறோம் சோசியல் மீடியாவில். அப்படிங்கும்போது இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி வேகத்தை குறைச்சிக்கணும். ஆனால் நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு நிறையா ஃபாலோவர் இருக்காங்க. மீண்டும் மீண்டும் அவர் நல்ல வீடியோக்கள் போடுவாங்க. அவரால் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 8.5 லட்சம் 9 லட்சம் ஃபாலோவர் அவர் இறந்ததுக்கப்புறம் 1 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு. அப்போது ரெஸ்பான்ஸ் நிறையா இருக்குது. சரியா? அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு லெவலுக்கு முன்னேறி போகும்போது நம்மளுடைய ஆசாபாசம் சொந்த விருப்பங்களெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? அன்றைக்கி அவர் ஸ்லோவாக போயிருந்தால் இன்றைக்கி நம்ம மத்தியில் அவர் இருந்திருப்பார். அதனால் தயவுசெய்து இளைஞர்களே வேகமாக வண்டி ஓட்டாதீங்க. அது நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி தயவுசெய்து வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. பைக்கிலலாம் ரொம்ப வேகமாக போகாதீங்க. சரிங்களா? உசுருங்கிறது ரொம்ப என்னத்தை சொல்கிறது. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். அதாவது அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உணவு மூலமாக எடுத்துக்குங்க, முட்டை எடுத்துக்குங்க, பால் எடுத்துக்குங்க அப்படின்னலாம் அவர் சொல்கிறாரு. பாலிலிருந்து பன்னீர் தயாரிக்கும் போது வேஸ்ட் ஆகிற தண்ணி தான் வே ப்ரோட்டீன்னு தராங்க. அதையெல்லாம் நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க? உணவு மூலமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருவோம். ஜிம் பாய்ஸ், கட்ஸ் எல்லாம் கண்டமேனிக்கா வரணும்னு வே ப்ரோட்டீன் எடுத்துட்டு இருக்கீங்களா? வே ப்ரோட்டீன் என்ற பெயர்ல நிறைய அடல்ட்ரேஷன் நடக்கிறது. அதனால உங்களுடைய உடல் கெட்டி குட்டிச்சோராக போறது. தேருக்கு மேல வரக்கூடிய தண்ணியை காய வச்சு பவுடர் ஆக்கி கொடுக்கிறது தான் இந்த வே ப்ரோட்டீன். இப்ப யார் அப்படி எல்லாம் பண்றா? ஆனா இதுக்கு நான் நிறைய ஆல்டர்னேட்ஸ் உங்களுக்காக வச்சிருக்கேன். ஒன்னு கோழி முட்டை. அது பெருசா இருந்துச்சுன்னா 6 கிராம் புரோட்டீன் இருக்கும். பத்திரமா இருக்க, இதுல போலி முட்டையும் இருக்கு. இது தவிர்த்து யோகர்ட், காட்டேஜ் சீஸ், லென்டில்ஸ் இதுல எல்லாம் 10ல இருந்து 14 கிராம் புரோட்டீன் கிடைக்கிறது. சோயா, சிக்பீ, சணல் விதைகள், கினோவா, வேர்க்கடலை, சப்ஜா சீட்ஸ், டோஃபு. இப்போ இந்த மருத்துவர் ஐயா சொன்ன டயட்ல எந்த ஒரு குறையுமே இல்லை நண்பர்களே. அட்டகாசமான டயட். இதை நம்ம எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி டயட்டுகளை எடுக்கிறதுக்கு நம்ம பொருளாதார அடிப்படையில் நல்ல நிலைமையில் இருக்குமா? இந்த வே ப்ரோட்டீன் வந்து எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவுக்கு மாற்றாத்தான். சரிங்களா? ஏன்னா இந்த உணவு முறையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு செலவு ஜாஸ்தி. அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ப்ரோட்டீன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டீனுடைய ரிசல்ட் உடனே கிடைக்கும். உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களால் ப்ரோட்டீன் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனாக நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நமக்கு ஒரு 25 கிராம் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து சிக்கன் ஒரு 100 கிராமோ என்னமோ வாங்கணும். சரிங்களா? 100 கிராம் வாங்கினா தான் அதில் 25 30 கிராமோ என்னமோ இருக்குது சமைச்சதுக்கப்புறம். சரிங்களா? இப்போ அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு இது டக்குன்னு குடிச்சிட்டு போயிடலாம். சரிங்களா? ப்ரோட்டீன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். மசில் உடையிறதுக்கும், மசில் ரிப்பேர் பண்ணுறதுக்கும், உடஞ்ச மசிலை ரிப்பேர் பண்ணுறதுக்கும், புது புது செல்களை உருவாக்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதாவது நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்களா அதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் பாடி பில்டருக்கு நிறைய எடுப்பாங்க. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ் உடஞ்சிருது இல்லை, அப்படியே உள்ளே கிழிஞ்சு போயிடும். சரிங்களா? அதுக்காகத்தான். ஆனால் இவர் சொன்ன மாதிரி உணவு எடுத்துட்டோம்னா நமக்கு செலவு ஜாஸ்தி. அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ப்ரோட்டீன். சரி, இப்போது வெளிநாட்டில் இருக்கிற பாடி பில்டர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருப்பாங்க. ரோனி கோலிமேன் ஆகட்டும், பில் ஈத் ஆகட்டும், கை கிரீன் ஆகட்டும், ஜெய் கட்டர் ஆகட்டும், இப்படி பழைய கெவின் லிவரோன் ஆகட்டும், அந்த டெக்ஸ்டர் ஜாக்சன், இவங்க எல்லாருமே நல்லா வசதியாக இருக்காங்க. பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனால் அப்படி இருக்கிறவங்க கூட ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்கூப் எடுக்கிறதுக்கு யோசிப்போம் ப்ரோட்டீன் எல்லாம். ஆனால் நம்மளுடைய தலை ரோனி கோலிமன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எடுக்கிறாருன்னு நான் இங்கே ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அது சவுண்டு கம்மி பண்ணிடுறேன், போடுறேன் பாருங்கள். அப்போது ப்ரோட்டீன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இல்லாமல் ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால உங்களுக்கு பிபி குறையும். சரிங்களா? பிளட் சுகர் குறையும். ஐசோலேட் ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஃபில்டர் பண்ணி முதல் தரத்தில் வரும். எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே அதில் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து சுகர் குறையும், வெயிட் லாஸ் பண்ணலாம், ஃபேட் லாஸ் பண்ணலாம்.
சரிங்களா, இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால. இவர் சொல்கிற மாதிரி உணவு எடுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து உணவு தாங்க, உணவுக்கு அப்புறம் தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம். இதுவும் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் தான். அதனால் டாக்டர் சொன்னதில் சிலது வந்து நமக்கு ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாலிவுட் ஆக்டர் வந்து சோனு சூட் லாக்டவுனில் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணார். அவரை மொத அறிமுகப்படுத்தினதே நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் தான், கள்ளழகர் அப்படிங்கிற ஒரு படத்தில். சரிங்களா, அவர் வந்து அவருடைய பாடி ஃபிட்னஸை பற்றி டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் கேட்டு வந்துடுவோம். ஜிம்முக்கு போறவங்க, பாடி பில்ட் பண்றவங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே தப்பா பண்ணிட்டு இருக்க போறாங்கன்னு எனக்கு புரியல. பாடியை பில்ட் பண்ணணும்ன்றதுக்காக நிறைய பேர் நான்வெஜ்ஜுக்கு மாறுறாங்க. ஆனா இது அவசியமான்றதுக்கு சோனு சூத் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதனால நம்ம எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு கேட்போம். சோனு சூத் இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டதில்ல, ட்ரிங்க்ஸ தொட்டதில்ல, அதே நேரத்துல சப்ளிமெண்ட்ஸ கூட எடுத்ததில்ல. ஆனா பாடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல, இவ்வளவு எங்க இது வரைக்கும் ஸ்டெராய்ட்ஸ் கூட தொட்டதில்ல. ஸ்டூடெண்டா இருக்கும்போது கார்ப்ஸ், புரோட்டீன் இதெல்லாம் என்னன்றதே அவருக்கு தெரியாது. ஆனா அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் என்ன தெரியுமா? ஒரு கிளாஸ் பால். அவருடைய சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் என்ன தெரியுமா? ஒரு ஃபுல் லோஃப் ஆஃப் பிரெட், ஒரு பிரிக் பட்டர் அண்ட் ஒரு பெரிய கிளாஸ் பால். இது இல்லாம வெஜ்ஜீஸ், சலாட்ஸ், சீட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்க. கட்டு கட்டா வரணும்னு கட்டுன்னு கட்டாதீங்க. பாத்தீங்களா நம்ம ஆள எப்படி இருக்கான்னு. ஓகே, இப்போ வந்து சோனு சூட் வந்து சோனு சூட்டு தான், ஆனால் தமிழில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, சோனு சூட். ஓகேவா, SOD சூட். ஏன்னா நான் இங்கே டாக்டர்கிட்ட வேலை செய்யும்போது ஒருத்தருக்கு சமீர் சூட்டுன்னு ஒரு பேர் இருந்தது, ஆனால் தமிழில் வந்துட்டு தப்பாக சொல்லுவாங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்போது சோனு சூட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு டயட்டை பற்றியே எதுவும் தெரியாதான். நம்ம மருத்துவர் ஐயா சொன்னார்ல, அந்த மாதிரி அவர் எடுத்துக்கிறது வந்து பால் மட்டும்தானா. சரிங்களா, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்தது இல்லையா, ஸ்டெராய்டும் எடுத்தது இல்லையா. ஓகேவா, இப்போ அவருக்கு 50 வயசுக்கு மேலே இருக்குன்னு வைங்களே. ரொம்ப காலமாக அவர் அந்த ஃபிட்னஸ் இதில் இருக்கார். சரிங்களா, உடம்பு அப்படி வச்சுருக்கிறானா. நீங்கள் ஏன் வந்துட்டு சோனு சூட்டு வந்து அவர் வெஜிடேரியன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்லிட்டுருக்கார். ஓகே, அதாவது மேல் ஹார்மோன் அப்படின்னாங்களே டெஸ்டாஸ்ட்ரோன். அதை வந்து சில பேர் டெஸ்டாஸ்ட்ரோனும்பாங்க, டெஸ்டாஸ்டிரோனும்பாங்க, டெஸ்டாஸ்ட்ரானும்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, அதுதான் மேல் ஹார்மோன். இது மசில் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறதே வந்துட்டு டெஸ்டாஸ்டரோன் தான். ஒரு மேல் ஹார்மோன், முக்கியமான ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும்போது நமக்கு மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும், முடி வளர்ச்சி, குரல், இந்த மாதிரி எல்லாமே, பலம் எல்லாமே இருக்கும். இது குறைய நமக்கு பலம் குறையும். டெஸ்டாஸ்டரோன் அதாவது மசில்ஸ் பில்ட் ஆகிறது கம்மியாகும், இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி சில பிரச்சனைகளெல்லாம் வரும். ஆனால் சோனு சூட் அவர்கள் வந்து 25 வயசுக்கு மேலே இது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சோனு சூட் அவர்கள் வந்து இப்போ 50 வயசுக்கு மேலே அவர் எந்த ஸ்டெராய்டோ சப்ளிமெண்ட்டோ எடுக்கலைன்னு அவர் சொல்கிறாரு. இத்தனைக்கு ப்ரோட்டீன் கூட குடிச்சது இல்லைங்கிற மாதிரி ஒரு டாக்டர் சொல்கிறாரு. அப்போது 25 வயசுக்கு மேலேயே குறையிற டெஸ்டாஸ்டரோன் வந்து 50 வயசுக்கு மேலே ஆகி இவருக்கு எப்படி இருக்குது இல்லையா, அந்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல. 50 வயசுக்கிட்டேயும் நம்ம கரெக்டாக இருக்கலாம். அதாவது 250லேருந்து 900க்குள்ளே இருக்கணும் டெஸ்டாஸ்டரோன் அளவு இருக்கலாம். ஏன்னா அவங்க நடிகர்கள் வந்துட்டு தரமான ஃபுட்டு எடுத்துக்குவாங்க, இருக்கலாம். ஆனால் 50 வயசுலலாம் வந்துட்டு ஒருத்தர் நேச்சுரலாக பாடி பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், எங்களையே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் பண்ணுறீங்கனாலே உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு குறை இருக்கும். இந்த ரைட்டு கை பெருசாக இருக்கும், லெஃப்ட் கை சின்னதாக இருக்கும், நல்ல அதாவது இந்த கை பெருசாக இருந்தால் இது கம்மியாக இருக்கும், செஸ்ட்டில் இது ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், இது வீக்காக இருக்கும். சரிங்களா, இதுக்கெல்லாம் அவங்க ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டையும் ஒரே மாதிரி பண்ணிக்குவாங்க. அதற்குண்டான வீடியோவெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நண்பர்களே. சரிங்களா, ஆனால் இவர் வந்துட்டு பாடி ஷார்ப்னஸ் வந்து அப்படி இருக்குது. யாருக்கு? சோனு சூட்டுக்கு. அப்போ அவரெல்லாம் வந்துட்டு நிச்சயமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், அவர் ஸ்டெராய்டு எடுத்துருக்கிறார். ஏன்னா நேச்சுரல் பாடி இங்கே கிடைச்சா போடுறோம் பாருங்கள். நம்மளுடைய ஜீத் சலால் சார் அவருடைய நேச்சுரல் பாடி இங்கே போடுறேன், சோனு சூட்டோட பாடியும் போடுறேன். ரெண்டோட பாடியும் நீங்கள் பாருங்கள். இந்த ஃபேக் நேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் போட்டுக்குவாங்க. கேட்டான்னு வைங்களேன், பாடி இப்படி வச்சுருக்கிறீங்கன்னா அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா? ப்ளட் செக்கப் பண்ணு. என்ன பண்ணியா நீ? ப்ளட் செக்கப் பண்ணியா? உனக்கு சந்தேகமாக இருக்கா? ப்ளட் செக்கப் பண்ணி பாரு என்ன அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எவன் ஒருத்தன் வந்து என்ன ப்ளட் செக்கப் பண்ணி பாருன்னு சொல்கிறானோ அவன்லாம் ஸ்டெராய்டு எடுத்திருப்பான். मुझे कोई डर नहीं लगता, मेरे को टेस्ट कर लो, सालों साल कर लो, मैं नेचुरल हूँ और नेचुरल हूँ और नेचुरली ये लिफ्टें मारी है। राउंड कभी भी कोई भी ब्लड टेस्ट करवा लो, वीडियो मैं खुद भी बना देता हूँ ब्लड। சரிங்களா, ஏன்னா LFT KFT அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு எடுத்தால் கூட இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதான்.
சரிங்களா? அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் போகிறவங்கள கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்போ இவர் வந்து சோனு சுட்டு வந்து நிச்சயமாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டெராய்டு எடுத்திருக்கிறாரு, 1 சைக்கிளோ 2 சைக்கிளோ. சரிங்களா? டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கூட எடுத்ததில்லைன்னு சொல்கிறாரு. ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள். सामना करने के लिए और अच्छी बॉडी बनाने के लिए एक अच्छी प्रोटीन का मिलना बहुत जरूरी है. इसलिए मैं लेता हूं एज इट इज प्रोटीन, द वर्ल्ड्स बेस्ट प्रोटीन. एज इट इज वे प्रोटीन में है शुद्धता और प्योरिटी नेचुरल रिसोर्सेज की, जो मुझे ताकत देती है बॉडी बिल्डिंग के लिए और तैयार करता है लड़ने के लिए बुराइयों से, मुश्किलों से और कभी कभी अपने आप से. क्या आप भी लेते हैं एज इट इज वे प्रोटीन? याद रखिए, प्रोटीन मतलब as it is. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் ப்ரோட்டீன் கூட எடுத்ததில்லைங்கிறார். ஆனால் இவர் வந்து ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாரு, ஆஸ் இட் இஸ் ப்ரோட்டீனுக்கு. பார்த்தீங்களா? அப்போ நேச்சுரலாக வந்து ஒரு 50 வயசில் இவர் இப்படி ஒரு பாடி வச்சுருக்கிறாருன்னா அதெல்லாம் வந்துட்டு முடியாத காரியம். நிச்சயமாக ஸ்டெராய்டு 1 சைக்கிள் 2 சைக்கிள் எடுப்பாங்க. சரி, இப்போது இதே பாலிவுட்டில் இருக்கிற இன்னொரு ஆக்டர் ஜான் ஆப்ரகாம் அவர்கள், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். Okay. So I'll tell you what I consume. Again, this is again no expert advice. I would like to make a disclaimer. Yeah. It is what I do. I have pre-workout, a bit of creatine in the pre-workout. Okay. Uske andar I put a little bit of arginine powder. So I put a bit of arginine, carnitine, creatine, and my pre-workout supplement. I mix it. I have that workout ke pehle. Workout ke dauran, I have BCAAs in one flask with glutamine. On the separate flask I have amino acids with glutamine. I mix prebiotic in both. और उसके बाद post workout में I have my protein. Perfect. And in that protein I put zero sugar, unsweetened cocoa powder, cacao powder. அப்போ நண்பர்களே எல்லாருமே எடுப்பாங்க. இப்போ ஜான் ஆப்ரகாமெல்லாம் அவர் வீட்டில் ஒரு ஃப்ளோரே வச்சுருக்காரு, ஜிம். சரிங்களா? அவரெல்லாம் ஸ்டெராய்டு எடுத்தவர் தான். 50 முட்டையெல்லாம் சாப்பிட்ருக்காராம். சரிங்களா? அந்த கபில் சர்மா அந்த ஷோவில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது சும்மா ஒரு நார்மலான பாடிக்கே வந்துட்டு இத்தனை சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து வெறும் வெஜிடேரியன் தான், வெறும் பால் மட்டும்தான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாடியெல்லாம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்பவே முடியாது. அதனால் டாக்டர் சொன்ன சில கருத்துக்களை நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் பல கருத்துக்கள் ஃபிட்னஸுக்கு எதிரானதாக தான் இருக்குது. அதனால் வெஜிடேரியனெல்லாம் சாப்பிட்டா நமக்கு உடம்பு வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு முடியாது. நீங்கள் வந்துட்டு பாடி ஓரளவுக்குனாவது நீங்கள் கொண்டு வரணுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்துட்டு கிரேட்டின் முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்டு. ஜான் ஆப்ரகாம் என்னென்ன சொன்னார், BCAA, EAA, ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட், கிரேட்டின்னு இதெல்லாம் மொத்தமாக எடுப்பாராம். ஒரு டிஸ்க்ளைமரே போட்டார். இதை யாரும் நீங்கள் இப்படியெல்லாம் போட்டு கலக்க வேண்டாம், இது என்னுடைய தனிப்பட்ட இது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி நம்ம கேட்டோம் இல்லைங்களா? அதனால் நம்ம நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணணுன்னா கூட இத்தனை சப்ளிமெண்ட்டோட உதவி நமக்கு தேவைப்படுது. சும்மா வெஜிடேரியன் ஃபுட்டை வச்சுட்டு அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அவர் சொன்னதில் வேர்க்கடலை, முட்டை கிட்ட எல்லாமே சொன்னார். அது எடுத்தாலுமே அதெல்லாம் நமக்கு பத்தாது ப்ரோட்டீன். அதனால் வந்துட்டு ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? அப்படி நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்ல ப்ரோட்டீனாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கடையில் நம்பகமானவங்க கிட்டே போய் நீங்கள் வாங்குங்க. ஃபேக் மாஃபியாக்கள்லாம் நிறையா இருக்காங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ ஃபேக்காக நிறையா பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது ஆதாரத்தோடு நான் ஒரு வீடியோ போடுறேன். அதனால் வந்துட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. 2 வீலரை மெதுவாக ஓட்டுங்க. தரமான ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு ஒரிஜினலானு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.